எங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கணும்? கடல மிட்டாய். பூக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம், அதிசயமே அசந்து போகும் இந்த அம்மாவோட பேச்சு அதிசயம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு பெரிய பிறந்தநாள் பரிசா தான் நினைச்சேன். நான் பிறந்தநாள் அன்னைக்கு எங்கேயாவது போய் பேசணும்னு ஆசைப்படுவேன். அது நேத்திக்கு தான் அப்பா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதுனால டக்குன்னு நம்ம இங்கே புக் பண்ணி வர முடியல. இருந்தாலும் இது பெரிய எனக்கு பிறந்தநாள் பரிசு. எங்கள் அம்மா மாதிரியே அவ்வளோ தூரம் உற்சாகமாக, அதாவது மனிதர்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது உள்ளே இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். இதில் 4 வார்த்தை பார்த்தேன் நான். டைரக்ஷன், சேஞ்சு, என்ஜாய்மெண்ட், அச்சீவ்மெண்ட். டைரக்ஷனு, அடாடா இவங்க சயின்ஸ் ஏரியாவில் நுழைஞ்சிருவாங்களோ. அந்த ஜீவன் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது வேற டைரக்ஷனில் அப்பா அம்மா மாற்றி விடுறது இருக்கு பாருங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை அது ஷேக் ஆகும் பாருங்க. ஆனாலும் தெளிவாக மேடம் நம்ம டைரக்ஷன் இதுதான் அப்படின்னு டீச்சிங் லைனில் வந்ததுக்கு பெரிய இது கிரேட் பிளெஸிங் ஃபார் நாட் ஒன்லி யூ ஆர் என்டையர் சேஞ்சிங் தட் என்டையர் வேர்ல்டு. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா உலகம், உங்களை பார்க்குறவங்களை, உங்களை நீங்கள் சொல்கிறத கேட்குறவங்களை, அதெல்லாம் அப்படி அதிர வச்சுருக்கீங்க தெய்வமே. அந்த அதிரலை கண்டினியூ பண்ணணுங்கிறது தான். ஏன் அப்படின்னா என்னுடைய வயது 58 வயது 59 இருந்தாலும் வயதை குறைத்ததுன்னு தான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய எண்ணங்களும் அந்த பதிவு சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு செகண்டில் மாற்றிட முடியும். ஒரு மனிதனை டக்குன்னு வயசை குறைச்சி ஏய் நீ இதெல்லாம் பண்ணலாம்டா அப்படின்னு அந்த உற்சாகப்படுத்திட முடியும். அதுதான் நம்மளோட அந்த ஃபோரம்குள்ளெல்லாம் போய் பேசும்போது கிருபானந்த வாரியார் எல்லார்த்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் நான் என்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டார், நான் அதுக்கு பதில் சொன்னேன் அப்படிங்கிறதும், அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பதிலிருந்து வந்த விஷயத்தை எடுத்து உணர வைத்தல், அது எவ்வளோ தூரம் அந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் சொல்கிறதுலேருந்து நமக்கு நம்ம என்னடா கேட்டோம், அவங்க என்னடா சொல்ல புரிய வச்சாங்க அப்படிங்கிறது வேறு டைரக்ஷனில் போயிருக்கோம். சூப்பர் சார், புரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு வச்சுருவோம். இங்கே தெளிவாக அடித்து அருணாச்சலேஸ்வரரை போட்டு தாக்குனாங்க. இதை தாண்டி அந்த சேஞ்சு தாண்டி என்ஜாய்மெண்ட், ஒரு இடத்துல இங்கே உங்களோட என்ஜாய்மெண்ட் பார்த்தேன். அதாவது ஜென்ரலாக ஒரு மனிதனை பார்த்தோன்னே சொல்லுவோம் அவருடைய உயரம். அந்த உயரம்ங்கிறது தாமரைட்ட போய் சொல்லுவோம், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் வாங்க. இல்லை, தண்ணீரின் உயரம் தாமரை தண்டின் உயரம். தண்ணீரின் உயரத்துக்கு மேலே பூ இருக்கு பாருங்க. தண்ணீரின் உயரமும் தாமரை பூவின் உயரமும் தான் நான் பார்த்தேன் தெய்வமே. ஆஹா, முத்துலட்சுமி மேடம் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். அதாவது அந்த தாய் வயிற்றுல பிறந்த தெய்வமே. ஆஹா, பரம சந்தோஷமா இருந்தது. ஆண் குரல் எப்படி இருக்கும், பெண் குரல் எப்படி இருக்கும், அந்த குழந்தை குரல், ஆண் பெண், அந்த 4 பார்ட்டையும் அதை பிரித்து அந்த குரலையும் பார்க்க முடிஞ்சுது, அந்த குழந்தை தன்மையும் பார்க்க முடிஞ்சுது, ஆணையும் பார்க்க முடிஞ்சுது, பெண்ணையும் பார்க்க முடிஞ்சுது, கடைசியில் நாயையும் கழுதையும் தொட்டது. அருமை 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 தெய்வமே. அதெல்லாம் அந்த வயசில் நான் பேசியிருப்பேன். தாத்தாக்கு நான் என்ன பண்ணிட்டேன், என்ன கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கொப்பளிக்கும் போது இவங்க ஏதாவது சிரிப்பு விட்டிட்டாங்கன்னா கொப்பளிச்சிருப்பா வீடு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அதை துப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன கொப்பளிக்கிற நேரத்தில் நீங்கள் தாத்தா மாதிரி பேசுனது ஆஹா, அந்த அந்த சாங்கை ஒரு தாத்தா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்களோ அதை குழந்தைங்களுக்கு உணர வைக்கிறதுக்கு பாருங்க. சிட்டிங் இன் 20 திங்கிங் அபவுட் 60. அதை நான் ஒரு பயிற்சியிலையும் சொல்லுவேன். உனக்கு பல்லு போகுதுடா, பல்லு போனா நீ எப்படி பேசுவேன்னு புரிஞ்சுக்கடா, இப்பயே சொல்லு இருக்கும் போதே பேசிடுறா. வாழ்க பல்லாண்டு. ஈழத்தி அப்படி திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. ஆளும் வளரணும், அழிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி என்பதை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கிறத மனமார்ந்த வாழ்த்துக்களாக நான் எடுத்துக்கிட்டு, பெரிய பரிசு தெய்வமே. வாழ்க பல்லாண்டு. உங்களை மாதிரி மக்கள்லாம் வீடியோ போட்டு சும்மா டைம் அடிக்கும் போது பேசுவேன். நானும் சொன்னேன், நம்ம பேச்சை யார் கேட்குறா, அதெல்லாம் தேவையே இல்லை. உங்கள் பேச்சை உலகமே கேட்டுக்கிட்டு இருக்கு தெய்வமே. அதனால் ஒரு 30 செகண்ட் ஸ்டேட்டஸில் வைங்க, ஒவ்வொருத்தரும் பார்ப்பார்கள். நமக்கு கிளாஸ் எடுத்த மேடம்டா இன்னைக்கு பேசுனாங்கடா, அவங்க கான்டாக்ட் நம்பரை போட்டு வைங்க. உங்கள் வீடியோவில் என்ன பண்ணணும், நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் வீடியோவில் இப்போ நம்பர் போடுறீங்க, டிஆர்வி லைஃப். நான் என்ன பண்ணுறேன்னு உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னை பிடிக்கிறவங்க உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கான உலகத்தை உருவாக்கணும். வாழ்க பல்லாண்டு. நன்றி. ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் செலிப்ரேட்டிங். வி ஹாவ் டு கிவ் நாலேஜ் டு த பீப்புள், மேக்கிங் த வேர்ல்டு ஹாப்பி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நற்புரரி. ஒவ்வொரு நாளையும் நாம் கொண்டாடுவோம். நன்றி. வாழ்க பல்லாண்டு.